நகர் நகைச்சுவை மன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வந்து சிரித்து மகிழ்ந்து ரசித்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். குழந்தை ஒரு 1.5 மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 200 முறை சிரிக்குதான் குழந்தை. ஆனா பெரியவங்க நம்ம ஒரு நாளைக்கு 15 முறை தான் சிரிக்கிறோமா. அப்புறம் நான் அது கூட சிரிக்கிறது இல்லைன்னு சொல்லாதீங்க. உலக அளவுல ஆவரேஜா இப்படி கணக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எவ்வளவு குறைஞ்சு வந்திருக்கோம். அந்த குழந்தையில 200 முறை சிரிச்சுட்டு இப்ப 15 முறைக்கு வந்திருக்கோம். ஏன்னா அந்த சிரிப்பு எப்படி குறைஞ்சதுன்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய நெருக்கடிகளாம். அதாவது அப்ப தேவைகள் குறைவா இருந்தது. 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப மனிதனுக்கு நெருக்கடிகள் 40 பங்கு அதிகமாயிருக்கான். அப்ப ஏதோ ஒரு பழைய சாதம் கூழ் சாப்பிட்டு அதோட வேலை முடிஞ்சிடும். வேற இதுவே இல்லை. இன்னைக்கு இட்லி செய்யணுமா, பூரி செய்யணுமா, சப்பாத்தி செய்யணுமா, இதுக்கு எந்த எண்ணெய் வாங்கலாமா, அந்த எண்ணெய் வாங்கலாமா, இப்படி எல்லாம் போட்டு எல்லா நெருக்கடியும் ஆண்களுக்கு பெண்களுக்கு அதிகமா வேண்டாம். அடுத்தது அடக்குமுறை. நமக்கு எங்க சிரிப்பு வந்தாலும் சிரிக்கலாம்ன்ற ஒரு நியதி இல்லை. அந்த இடத்துல சிரிக்காத, இந்த இடத்துல சிரிக்காத, அவங்க முன்னாடி சிரிக்கூடாது, இவங்க முன்னாடி சிரிக்கூடாதுன்னு இந்த சிரிப்பை அடக்கி அடக்கி சிரிப்பெல்லாம் நமக்குள்ள சிறைப்பட்டு கிடக்குதான். அந்த சிறைப்பட்டு கிடக்கிற சிரிப்பை எப்படி கொண்டு வருதுன்னா இந்த மாதிரி நகைச்சுவை மன்றங்கள் தான். நகைச்சுவைகளை கேட்கறதுனாலயும் நகைச்சுவை மன்றத்துல பங்கு பெறறதுனாலயும் வாட்ஸ்அப் குரூப்லயே நகைச்சுவைகள்ல நிறைய கேட்கறதுனாலயும் நம்ம கிட்ட சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பு திருப்பியும் வெளியே வருமா. அதனால எல்லாரும் எப்போ சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னொன்னு, எவ்வளவுதான் இருந்தாலும் சில ஆண்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வெளியில பொழப்புக்காக எல்லாருக்கிட்டும் சிரிச்சுட்டு வருவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வரட்டும் அப்பதான் இல்லாத இதெல்லாம் வரும். முகத்துல கடுகு வெடிக்கும், எள்ளு வெடிக்கும், எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி கோபமும் கடுகடுப்பும் இருக்கும். அந்த மாதிரி சிடுமூஞ்சியும் சிரிச்ச மூஞ்சியா மாத்தலாம். அதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு லைஃப்ல நடந்ததா. அது என்னோட தோழி ஒருத்தவங்க இருந்தாங்க. இந்த மாதிரிதான் ஒரு சிடுமூஞ்சி பாஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அதனால ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. வேலையை விடவும் முடியல. அவங்களால குடும்ப சூழ்நிலை அவர்கிட்ட வேலை பார்க்கவும் முடியல. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. சரி, நான் அவங்களை இது பண்ணி ஒரு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் கூப்பிட்டு போனேன். அப்போ அந்த டாக்டர் அவங்க கிட்ட டீட்டெயிலா கேட்டாரு. உலகத்திலேயே ஒரு மோசமான சிடுமூஞ்சினா அது எங்க பாஸ் தான் சார். அப்புறம் அவரு மூஞ்ச பார்த்தாலே அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருப்பாரு. என்னால அவரை சகிச்சுக்கவும் முடியல, என்னால வேலையை விட முடியல. பேசாம ராஜினாமா பண்ணிக்கலாமா, இல்ல நான் அவர்கிட்டவே கண்டினியூ பண்ணலாமா, எனக்கு எதனா வழி சொல்லுங்க. டாக்டர் சொன்னாராம், இங்க பாருமா, நாளையில இருந்து ஆபீஸ் போறீங்களா, போங்க. அவர்கிட்ட என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இல்ல அவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் தினம் ஒண்ணு நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்ட்டு டாக்டர் அறிவுரை சொன்னாராம். இந்த மாதிரி போனாங்க. போன நிதி டக்குன்னு அந்த சிடுமூஞ்ச பார்த்த உடனே டென்ஷன் ஆனாங்க. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாரேன்னு மைண்ட்ல ஓடிட்டு இருந்தான். சரின்னு, சார் நீங்க போட்டிருக்க ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு சார், வேலையை பாரு அப்படின்னாராம். சரி, நெக்ஸ்ட் டே திருப்பியும் பார்த்துட்டு, சார் உங்களை மாதிரி இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் யாருக்கிட்ட இல்லைங்க சார், இவ்வளவு அழகா இங்கிலீஷ் டிக்டேட் பண்றீங்க, அந்த மாதிரி நம்ம ஆபீஸ்ல யாருமே பேசி கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே அப்படின்னாராம். 3வது நாள், சார் உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது உண்மையாவே இருக்கு, இத்தனை நாளா அவங்களும் அதை கவனிக்கல, அது வேற விஷயம். உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு சார், கண்ணில் ஊத்திக்கலாம் போல இருக்குன்னு. அப்படியாம்மா, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னாராம். இப்படியே 3 மாசம் போயிடுச்சு. சரி, டாக்டர் வர சொன்னாருன்னு போனாங்களாம். போன உடனே டாக்டர், என்னம்மா வேலையை ராஜினாமா பண்ணிட்டியா அப்படின்னாரு. இல்ல சார், எனக்கு கல்யாணம் அப்படின்னாரு. என்னம்மா அந்த சிடுமூஞ்சி பாஸ் என்ன ஆனாருன்னு, அவரு தாங்க கல்யாணமே பண்ணிக்க போறேன் அப்படின்னு. இதுலேருந்து என்ன தெரியுது, சிடுமூஞ்சியாக இருந்தாலும்
அவங்கக்கிட்டவும் சில நல்ல குணங்கள்லாம் பதுங்கியிருக்கும். பொண்ணு பார்க்க அதை நம்ம கண்டுபிடிச்சி அவங்களே பாராட்டிட்டு இருந்தாலும் ஒன்று அவங்க அன்புக்கு ஏங்குறவங்களா இருப்பாங்க, இல்லை பாராட்ட விரும்புகிறவங்களா இருப்பாங்க. எதுன்னு கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இருந்தோம்னா சிடு மூஞ்சியும் சிரிச்ச மூஞ்சியாக மாற்றிடலாம். ஓகே ஓகே, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருமா அப்படின்னாரு டாக்டர். இவரு வந்தாரு, எனக்கு அச்சம் மடானானம் பயிர்ப்பு அவர் எங்க நிமிர்ந்து பார்க்க முடியுது. இப்ப இருக்கிற பொண்ணுங்க உள்ள கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் சரிப்பட்டு வருவானா இல்லையான்னு செக் பண்றாங்க. நம்ம தான் பண்ண முடியலையே. சரின்னு சொல்லிட்டு போன பிறகு எங்க பாட்டி கேட்டாங்க, என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்க? நான் எங்க பார்த்தேன், நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்க பாட்டி சொன்னாங்க, மாப்பிள்ளை சூப்பரா இருக்காரு, நல்ல கம்பெனில ஒர்க் பண்றாரு, அவங்க குடும்பம் வேற புளி அடிச்ச பரம்பரையா, அதனால நீ வேணாம்லாம் சொல்லாத அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி சரி பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு கல்யாணம் கட்டிட்டு போனேன். போனதே எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏங்க இவர் முதல்ல கேட்டார், ஏங்க அந்த புலித்தோல் புலி முகம் இல்ல அட்லீஸ்ட் புலி நகம் ஏதாவது தான் எனக்கு காட்டுலண்ணா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் நான் எங்க போவேன் அப்படின்னாரு. என்னங்க எங்க பாட்டி சொன்னாங்க நீங்க புலி அடிச்ச பரம்பரைன்னு சொல்லிட்டு. அவரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு புளியா மரம் இருக்கு, அதெல்லாம் நாங்க வருஷம் புளி அடிச்சிருக்கோம். மற்றபடி அந்த புளியெல்லாம் நான் நேரில் கூட பார்த்தது கிடையாது. அதை இந்த புளியா மரத்துலதான் புளி அடிச்சு அடிச்சு வருஷத்துக்கு குழம்பு ரசத்துக்குலாம் யூஸ் பண்ணுவான்னாரு. கடைசியா அந்த குழம்பு புளியை தான் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா நல்லவரா தான் இருக்காரு. அப்புறம் ஒரு நாள் ஒரு ஸ்கூல் பையன் பஸ்ல வந்துகிட்டே இருந்தான். அப்ப அவங்க வாத்தியாரும் அந்த பஸ்ல ஏறினாரு. வாத்தியாரை பார்த்த உடனே பையன் எழுந்துட்டான். அவரு உள்ள ஏறிட்டு டேய் உட்கார்றா அப்படின்னாரு. அவன் பக்கத்துல இடம் இருந்தது, போயிட்டு உட்கார்ந்தாரு. அப்புறம் திருப்பி பையன் எழுதிட்டே இருக்கிறான், வாத்தியார் பக்கத்துல இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு. டேய் மரியாதைலாம் ஸ்கூல்ல வச்சுக்கடா, ஏன்டா அப்படி நெல்லிட உட்கார்றான்னு திருப்பி பிடிச்சி அழுத்தினாரு. திருப்பியுமா எழுந்து நின்னான். டேய் எத்தனை தடவை சொல்றேன் உட்கார்றா அப்படின்னா. அவன் அழுதுட்டான். சார் என் ஸ்டாப்பிங் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு சார், நீங்க அமைதி அமைதி, நான் என் ஸ்டாப்பிங் தாண்டி இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நான் எப்படி சார் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அழுதுட்டான் அந்த பையன். இந்த குரூப் டூர்லாம் போயிருக்கோம் நம்மளாம். அந்த குரூப் டூர்ல இந்த 4 பேர் இல்லாம டூரே இருக்காது. ஒண்ணு பார்க்கறதெல்லாம் போட்டோ எடுக்கிறவங்க, இன்னொன்னு பார்க்கிற இடம்லாம் வாந்தி எடுக்கிறவங்க, 3வது ஆளு போனை வச்சுக்கிட்டு தன்னோட ஆள் கூட போன்லயே கடலை போட்டுட்டு வருவாங்க, 4வது ஆளு டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க, டைம் ஆச்சு கிளம்புங்க, நேரம் ஆயிடுச்சு போக வாங்க அப்படின்றவங்க. இந்த 4 பேர் இல்லாம ஒரு டூர் முடியாது. இந்த கிளாஸ் ரூம்ல யார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னா, இந்த 99 மார்க் வாங்கினவங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க. ஐயோ 1 மார்க் எப்படி போச்சு தெரியல, 1 மார்க் எப்படி போச்சு தெரியலேட்டு அந்த சந்தோஷத்தையே அனுபவிக்க மாட்டாங்க. ஆனா இந்த 34 மார்க் வாங்கிட்டு டோட்டல் மிஸ்டேக்ல 1 மார்க் வாங்கி பாஸ் பண்றான் பாரு, அவனை மாதிரி அந்த கிளாஸ்ல சந்தோஷமா இருக்கிற ஆளே கிடையாது. இதுல என்ன யதார்த்தம்னா 99 மார்க் கொடுக்குற சந்தோஷத்தை விட இந்த 35 மார்க் தான் சந்தோஷத்தை கொடுக்குறதுன்றதா எவ்வளவு யதார்த்தம் பாருங்க. அதனால அந்த மன நிறைவுன்றது நம்மளோட மனசை பொறுத்து தான் இருக்குது. எண்ணிக்கை கம்மியா இருந்தாங்க மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அதனாலதான் நான் அடிக்கடி மச்சினிச்சி வீட்டுக்கு போகணும், மச்சினிச்சி வீட்டுக்கு போகணும்னு என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ புரிச்சு போச்சு. இப்போ ஒரு வீடுன்னா கண்டிப்பா சண்டை இருக்கும், ஒரு மூக்குன்னா கண்டிப்பா சளி பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த காரணம் எதுவுமே தெரியாது, ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அப்படிதான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போட்டு முடிச்சாங்க. முடிச்சு டயர்டாயிட்டு எங்கேயாவது வெளியே போகலான்னு வீட்டுக்காரர் போயிட்டு ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்றாரு. அது ஸ்டார்ட் ஆகல. உதச்சி வச்சு பாக்குறாரு, ஒன்றும் ஆகல. சரி பொண்டாட்டியை நினைச்சு உதச்சாரு, அப்பவும் அது ஸ்டார்ட் ஆகல. சரின்னு சொல்லிட்டு டயர்டாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு உள்ள. சரி ஒய்ஃபு பாவம் காலில இருந்து நம்ம கிட்ட சண்டை போட்டாரு, இப்போ ஸ்கூட்டரையும் வச்சுட்டு டயர்டா இருக்காரு, நல்லா ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு
கொண்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இப்பயே மைண்ட்ல ரெடி பண்ணிட்டாரு, அவன் மட்டும் காஃபியை சூடா கொடுக்கட்டும், நான் நெருப்பு கோழியா இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் ஆறி போய் கொடுத்தான்னா நல்லா சூடு சோர்ணம் இல்லாதவனா அப்படின்னு கேட்கலான்னு முதல்ல சண்டைக்கு ரெடி பண்ணிட்டாரு. அந்த அம்மா கொண்டு வந்து காஃபி கொடுத்தது, அப்படியே எடுத்தாரு. பார்த்தா கரெக்டான சூடுல இருந்து, அடடா சண்டை போடவே முடியலையே அப்படின்னு யோசிச்சாரு. அடுத்தது சரி பார்ப்போம், காஃபில சக்கரை இருந்தா உங்களுக்கு சண்டை போடலாம், இல்லைன்னா போடலான்னு வாயில வச்சு பார்த்தாரு. பார்த்தா சக்கரை இல்லை. என்ன இது, காஃபில சக்கரை கூட இல்லை, இந்த வீட்டுல நான் ஒரு ஸ்பூன் சக்கரை கூட நான் லாய்க்கு இல்லையா, இப்படி கதி கட்டு போயிட்டேன்னா அப்படி இப்படின்னு சண்டை போடுறாரு. அந்த அம்மா சைலண்டா போயிட்டு ஒரு ஸ்பூன் கொண்டு வந்து அந்த காஃபில இருக்கிற சர்க்கரையை கலக்குச்சு. அப்புறம் குடிச்சு பார்த்தா கரெக்டா இருந்தது. இந்த மாதிரிதான் நமக்குள்ளவும் நிறைய சந்தோஷங்கள்லாம் உள்ளவே இருக்கு. அதை விட்டுட்டு சந்தோஷத்தை காணணும் அந்த டம்ளர்ல மேல இருக்கிற காஃபில தேடுற மாதிரி தேடிட்டே இருக்கும். சந்தோஷத்துக்கு எங்கேயுமே தேடி போகணும், நமக்குள்ளதான் இருக்கு சந்தோஷம். எப்போ பெரிய பெரிய சந்தோஷம் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும். ஆனா இந்த சின்ன சின்ன சந்தோஷம் டெய்லி இருக்கும் நம்ம லைஃப்ல. நம்ம அதை கவனிக்க தவறிடுறோம். இப்ப எப்படி இந்த பஸ்ல போகும்போது கண்டக்டர் ஒரு 10 ரூபாய் நமக்கு சில்லறை கொடுக்கணும்னு வச்சுங்களேன். பஸ்ல உட்காந்து கண்டக்டர் 10 ரூபாய் மீதி கொடுப்பாரோ இல்லையோன்னு வழியெல்லாம் யோசிச்சுட்டே வருவோம். அந்த வழியில அழகான காட்சிகள்லாம் இருக்கும், ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டோம். அந்த கண்டக்டர் கொடுக்குற சில்லறை தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி எப்படி இந்த பேருந்து பயணத்துல அந்த சில்லறைக்காக நம்ம வழியில இருக்கிற காட்சிகள்லாம் தவற வர்றோமோ, அந்த மாதிரி வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நம்மளோட சந்தோஷத்தெல்லாம் இழந்துடுறோம். பெரிய பெரிய சந்தோஷத்தையே எதிர்பார்த்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கு என்னைக்கோ ஒரு நாள் தான் கிடைக்கும். சின்ன சின்ன சந்தோஷத்துலயே நம்ம டெய்லி சிரிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இனிமையா மாறும். இங்க பாருங்க, நான் சுவையா நல்லா இவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கேன், அவரு எனக்கு நகையா வாங்கி கொடுக்குறாரு. இந்த நகையா சுவையும் சேர்ந்துதான்